மோடி அவர்களுக்கு அச்சுறுத்தல். என்ன அச்சுறுத்தல் அப்படின்னு பார்த்தோம்னா CIA. பிரதமர் மோடி அவர்களை கொல்றதுக்கு ஒரு சதி நடந்துட்டு ராணுவ அதிகாரியான டெரன்ஸ் ஆர்வெல் ஜாக்சன் அப்படிங்கிற ஒருத்தர் பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய டாகால ஒரு ஹோட்டல்ல கொலை செய்யப்பட்ட நிலையில கண்டெடுக்கப்பட்டாரு. அமெரிக்காவில இருந்து வந்த ராணுவ அதிகாரி ஒருத்தர் இந்தியாவினுடைய எல்லை பகுதிக்கு பக்கத்துல பங்களாதேஷ்ல கொல்லப்படுறாரு அப்படின்னா என்ன காரணம்? அமெரிக்கால CIA தெரியுங்களா, அங்க ஒரு ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க, அந்த ஸ்கெட்ச்ல மிஸ் ஆயிட்டாராம் அப்படின்னு ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. இது இன்னும் இது அஃபிஷியலா யாரும் பேசல, யூடியூபர்ஸ் தான் பேசிட்டு இருக்காங்க. நாம இதை பத்தி தெளிவாலாம் பேசணும்னு அவசியம் இல்லை. பட் நம்ம மோடி அவர்களுக்கு அச்சுறுத்தல் அப்படின்னு தான் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. புட்டின் அவர்களும் மோடி அவர்களும் காருக்குள்ள 45 நிமிஷம் உரையாடி இருக்காங்க இதை பத்தி. அப்புறம் இது கன்ஃபார்ம் பண்ற மாதிரி பேசியிருப்பாரு மோடி. டைரக்டா சொல்லிருக்க மாட்டார், இன்டெரக்டா. ஜப்பானுக்கு வந்து நம்ம பயணம் போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்ன ஒரு எல்லாரும் கை தட்டுறாங்க. என்னடா கை தட்டுறாங்க அப்படின்னு யோசிக்கும் போது நமக்கு புரியல. அப்ப அவரே சொல்றாரு, அது போயிட்டு வந்துட்டேன்னா போயிட்டு பத்திரமா வந்துட்டேன். அப்ப அது வந்து அந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்றதுக்காக தான் பேசியிருக்காரு அப்படின்னு டிகோட் பண்ணி பேசுறாங்க. நம்ம பேசலாம் அப்படி பேசுறாங்க. சரி, ஓகே, ஒவ்வொரு ஸ்டேட் எலெக்ஷன் தான் வரப்போகுது. பட் என்ன இருந்தாலும் ஒரே ஒரு விஷயத்த நான் கேட்டுட்டு இருக்கேன். இப்போ மோடி அவர்களுக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு சொல்றாங்க. இன்னைக்கு டேட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அக்டோபர் 31. அக்டோபர் 31 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாம கேலண்டரை கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தோம். என்ன அக்டோபர் 31 என்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்லி சும்மா தேடி பார்க்குறோம். அம்மையார் இந்திரா காந்தி அவர்களுடைய மறைவு. உங்களுக்கு அவர் தெரியுங்களா? அது எப்படின்னு அசாசின் சொல்ல தெரியும். உங்கள் குடும்பத்துக்கு ஒரு சாபை கேட்டு நினைக்கிறேன். ஸோ அசாசியன், ஸோ அந்த நிகழ்வு இருக்குது. இந்த நியூஸ் ஆக்சுவலாக இந்த மோடி அவர்கள் நியூஸ் இன்றைக்கி தான் எனக்கு வருது. ஸோ இன்றைக்கி தான் நான் பார்க்குறேன், கேலண்டரையும் பார்க்குறேன். நம்மளுடைய இந்திரா காந்தி அவங்களுடைய அசாசியன் டேட்டும் இன்றைக்கி தான் அவங்க இறந்த டேட்டு 31 அக்டோபர் 31. மோடி அவர்களுக்கு ஒரு செக் பாயிண்ட் வைக்கப்பட்டிருக்கு, அசசின் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்குறாங்க. இன்றைக்கி நான் பார்க்குறேன் இந்திரா காந்தி அவங்களுடைய அசசின் நடந்த டேட்டு. பட் இது இன்றைக்கி ஏற்கனவே நடந்துருச்சு போல். ஆனால் என் கண்ணுக்கு இன்றைக்கி வந்திருக்கு, இன்றைக்கி தானே வந்திருக்கு, என் கண்ணில் பட்டிருக்கு. இது என்ன மாதிரி கோஇன்சிடன்ஸ் தெரியல. பட் இருந்தாலும் அவரும் பிரைம் மினிஸ்டர், இவரும் பிரைம் மினிஸ்டர். அவர் முன்னாள் பிரைம் மினிஸ்டர், இவர் இந்நாள் பிரைம் மினிஸ்டர். இந்த 2 கோஇன்சிடன்ஸ் தான் இருக்குது. ஸோ இவ்வளோ நேரம் தேடி நான் இதை தான் கண்டுபிடிச்சிருக்கேன், உங்களுக்காக வந்து கொடுத்துட்டேன், நீங்களே வச்சுக்கோங்க. 1970க்கு முன்னாடி இந்தியாவில் சிஏஏ என்ன பண்ணாங்கன்ற ஒரு தனி வரலாறே இருக்குது. அப்படி இருக்கவங்க இன்னைக்கு வந்து இந்தியாவை எதுவும் பண்ண மாட்டாங்க, இந்தியாவோட தலைவர்களை எதுவும் பண்ண மாட்டாங்கன்றது எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது.